அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓர் அழகிய கிராமம் மதவாக்குளம். மதவாக்குளம் கிராமத்தில் பள்ளியின் உருவாக்கம் எவ்வாறு, இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், இதற்காக என்ன வேலை கூற முடியுமா? இந்த மதவாக்குள பள்ளிவாசல் என்று தற்பொழுது இருக்கின்ற பள்ளிவாசலுடைய உருவாக்கம் இது 3ஆம் கட்டமாக மிக விசேஷமாக விரிவாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே பள்ளி என்று அமைப்பிலே இல்லை. பார்த்தால் வீடு ஒன்று மாதிரி தான் அது தெரியும். மனாராக்கள் தூண்கள் எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு ஓடு கல்லாலே தான் கட்டப்பட்டிருந்தது, சிறிதாக இருந்தது. அதை 1974ஆம் ஆண்டு விரிவுபடுத்தினார்கள். மக்கள் குடி ஜனங்கள் அதிகப்படும் பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அதுவும் இடவசதி போதாது என்பதற்காக வேண்டி 2000ஆம் ஆண்டு அளவிலே தற்பொழுதுள்ள இந்த விசாலமான பள்ளி மக்களுடைய ஒத்துழைப்பும் நிறைய கிடைத்தது. இலங்கையின் நாலா பக்கங்களுக்கும் சென்று பணம் வசூலித்து வந்து கட்டி இருக்கிறோம். நிறைய ஹாஜிமார்கள் மாபல்கள் கொழும்பில் இருந்து மருகவும் எங்களுடைய நீர்கொழும்பிலே வாழ்ந்து மறைந்த அமீன் மௌலவி அவர்கள், அதாவது தற்பொழுது பஷீர் சார் அவருடைய சகோதரர் அவர்கள் முயற்சி, இரண்டாவது எங்களுடைய மருகும் பஹிஜ் ஹசரத் அவர்களுடைய முயற்சிகளினால் நிறைய உதவிகள் உண்டு. நானும் இன்னும் சில வஃபாத்தாகிவிட்டார்கள். நிறைய பேர் வாகனங்களை எடுத்துக்கொண்டு நிறைய இலங்கையில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஆஜிமார்களை கண்டு பணம் வசூலித்து வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருடங்கள் பணம் சேகரித்து கட்டி கொண்டிருந்தோம். பிறகுதான் அதை வக்குப் செய்தார். ஒரே நாளில் ஒரே அடியாக தொடர்ந்து வேலைகள் நடக்கவில்லை. சிறுக சிறுக பணம் சேரும் பொழுது கட்டிட வேலையை ஆரம்பித்தார்கள். பிறகு இப்பொழுது இந்த அமைப்பிலே இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையினால் பள்ளிவாசலுடைய நிர்வாகம், கட்டுக்கோப்புகள் எல்லாம் எப்படி அந்த காலத்திலே ஆதி காலத்திலே இருந்த சட்டம் உடையாமல் சட்ட யாப்புக்கள் ஏதும் சிதைந்து போகாத அளவு பள்ளி நிர்வாகம் தற்பொழுது இதுவரைக்கும் அதே பாணியிலே நடந்து கொண்டிருக்கிறது. முன்னைய நிர்வாகத்துக்கும் வேறுபாடு. முன்னைய பழைய நிர்வாகங்கள் அவர்களுடைய ஊர் வருமானத்துக்கு ஏற்ப பள்ளியிலே கடமை பார்க்கும் ஹத்தீபுமார்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். பணங்களை வசூல் செய்து ஆரம்பத்திலே. பிறகு நிறைய பள்ளிகள் உருவாக்க தொடங்கிவிட்டது. இந்த பள்ளி போதாதென்று ஜனங்கள் விரிவடைந்து கடையந்தழுவ வாட்டியல் என்ற பகுதிகளுக்கு மக்கள் செல்லும் பொழுது பள்ளிகள் தக்கியாக்கள் தேவைப்படுகிறது. ஒரே ஒரு பள்ளி இருந்தபடியினால் தூர மக்களுக்கு அங்கே ஐங்கால தொழுகைக்கு வந்து வர முடியாத கட்டத்தினால் இப்பொழுது இருக்கிற ஹுதா பள்ளி அடியிலே ஒரு சிறிய ஒரு பள்ளியை ஆரம்பத்திலே அமைத்தார்கள். இரண்டாவதாக பிறகு இப்படியாக படிப்படியாக இன்று ஜும்மா பள்ளியோடு சேர்த்து 8 பள்ளிகள், தக்கியா மஸ்ஜிதுல் ஹசனாத் என்றும், மஸ்ஜிதுல் ஹுதா என்றும், மஸ்ஜிதுல் தக்குவா என்றும், ஹைராத் பள்ளி என்றும், நூர் பள்ளி என்றும், அக்ஸா பள்ளி என்றும், ராமா பள்ளி என்றும், இப்படி 7 பள்ளிகள் இதனுடைய உப பள்ளிகளாக ஆகி அவைகளிலே ஐங்கால தொழுகை மாத்திரம் நடைபெற்று வருகிறது. ஜும்மா, பெருநாள் போன்ற விசேஷங்களுக்கு நமது பெரிய பள்ளியை மாத்திரம்தான் நாங்கள் அன்று தொட்டு இன்று வரை ஒற்றுமையாக ஜமாத்து செய்து கொண்டு வருகிறார்கள். அக்காலத்திலே இந்த பழைய மத்திசம்மாரி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குறுகிய அளவிலே தான் இந்த நிர்வாகங்கள் இருந்தது. பிரச்சனைகள் குறைவு. அதனால நிக்காகள் பள்ளிகளால தான் செய்து வைத்தார்கள். ஒற்றுமையாக அவர்களுடைய சொல்லை கேட்டு பள்ளிவாசல் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுதும் காலப்போக்கிலே நிறைய மாற்றங்களை காணலாம். கட்டிடங்கள், மலசல கூடங்கள், அக்காலத்திலே மலசல கூடங்கள் இருக்கவில்லை. நீர் வசதிகள் எல்லாம் பக்கத்திலே உள்ள கிணறுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 40 அடி ஆழமான ஒரு கிணறு. அந்த கிணற்றிலே இருந்து
ஒரு பரன் மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று கட்டி அதிலிருந்து நீரை எடுத்து ஊற்றி அதிலிருந்து பைப் லைன் வழியாக ஹவுதிலே வந்து விழும். அதை மிக சிரமத்தோடு அந்த 40 அடி கீழே இருந்து அந்த நீரை அவர்கள் எடுத்து அதிலே ஊற்றுவார்கள். இப்பொழுது மின்சாரம் கிடைத்தபடியினால் பல பகுதிகளிலும் கிளாய் கிணறுகளும் மற்றும் பெரிய கிணறுகளும் இருந்து அவைகளுக்கு மின்சாரங்கள் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு அங்கிருந்து தேவைப்படும் பொழுது நிறைய நீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹவுதுகள் எல்லாம் ஆதி காலத்திலே நான் பிறந்து பார்க்கும் பொழுது தண்ணீர் முட்டி, மண் முட்டி, சிறு சிறு முட்டிகள் தான் வாசலில் வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்திலே உள்ள குடத்திலே பெரிய குடம், தற்பொழுதும் அது பள்ளிவாசலில் ஒரு பெரிய குடம் இருக்கிறது. அதிலிருந்து மோதையப்பா நிறைச்சி கொண்டு வந்து தண்ணியை வைப்பாங்க. அதில் உதவு எடுத்துக்கொண்டுதான் உள்ளே சென்று தொழுவார்கள். இப்பொழுதுக்கும் அப்பொழுதும் உள்ள வித்தியாசம் பல மடங்கு. சௌகரியங்கள், வசதிகள், வாய்ப்புகள், டெப்புகள் எல்லாம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபேன் நிறைய பூட்டப்பட்டிருக்கிறது. மின்சாரம் பூட்டப்பட்டிருக்கிறது. அழகான முறையிலே எல்லாரும் புகழக்கூடிய, பார்க்கக்கூடிய விசித்திரமான முறையிலே சிற்ப கலையிலே தேர்ச்சி பெற்ற பள்ளியினுடைய முகப்பு அலங்கரிக்கப்பட்டு வடிவாக எல்லோராலும் பேசப்படுகின்ற அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய அமைப்புகளையும் யார் வந்தாலும் வெளியிலே போய் மதவாக்குளம் பள்ளியை ஒரு முன்மாதிரியாக வைத்து நிறைய எல்லா இடங்களிலும் அனைவரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மதவாக்குளம் கிராமம். மதவாக்குளம் கிராமத்தில் ஜும்மாவுக்கு வருபவர்கள் வெளியிலே போய் செல்கிறார்கள். இவ்வளவு ஒரு கண்ணியமானவர். அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பழங்காலத்திலே வாழ்ந்த சில பெரியார்கள், மருகும் P.A. இப்ராஹிம் ஆலிம் ஷா அவர்கள், பஷீர் சார் அவருடைய தந்தை, நான் அவரிடத்திலே குர்ஆன் ஓதியிருக்கிறேன். அதற்கு முன்பதாக அவர்களுடைய உஸ்தாதாக வாழ்ந்தார்கள் நம்முடைய காலங்கெட்டார் ஹாஜி ஷாவுல் ஹமீத் சார் அவர்களுடைய தாயினுடைய அப்பா இந்த தந்தை சுலைமான் லெப்பை ஆலிம் அவர்கள், பெரிய ஆலிம், இந்தியாவிலே ஓதி வந்த பிறகு அவர்களுடைய அந்த ஆலிம்களுடைய கட்டுக்கோப்பிலே இந்த பள்ளி வாசலை நிர்வகித்து இப்படித்தான் நிக்காஹு, இப்படித்தான் இந்த மௌலூது வைபவங்கள், மக்கள் இப்படித்தான் கட்டுப்பாடு, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே இந்த சட்டக்கோவை மாதிரி செய்து வந்தபடியினால் அந்த வழிமுறையே இப்பொழுதுள்ள பரிபாலன சபைகளும் பின்பற்றி கண்டே செல்கிறாரும். எந்த மாற்றமும் இல்லை. காலப்போக்கில் இது பள்ளி வாசல், நம்முடைய ஜும்மா பள்ளி வாசல் வக்ஃப் போர்டினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு மத்திசம், ஒரு ட்ரஸ்டியை தெரிவு செய்வார்கள். அது இந்த அரசாங்க சில கட்டளைகளுக்கு அமைய வக்ஃப் போர்ட் மூலமாக இப்பொழுது தெரிவு செய்யப்படுகிறது. அந்த காலத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 11 பேர் வரை, 9 11 பேர் வரை அதிலே ஆலிம்களை சேர்த்துக் கொள்கிறார்கள், ஆசிரியர்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள், செல்வந்தர்களையும் சேர்த்து வைத்து 9 பேர் கொண்ட குழுவாக மிக திறமையாக சகல விடயங்களையும் பள்ளியிலேயே மக்களை கூப்பிட்டு விசாரணை செய்து அதற்குரிய தீர்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிலேயே நல்ல கட்டுக்கோப்போடு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நடந்து கொண்டு செல்கிறது. அதே போல நம்முடைய ஊரினுடைய ஒழுக்க விடயங்களை எடுத்துக்கொண்டால் தொப்பி அணிந்து செல்வது, அதே போல பள்ளி அனைவரும் தொப்பி அணிந்து வருவார்கள். அதே போல ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வருவார்கள். அதே போன்று இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றனவா? ஒழுக்கங்களில் தலை சிறந்த ஒழுக்கமாக திகழ்ந்து வந்தது இந்த ஊர். மிக மிக கண்ணியமாக பெரியோர்களுக்கு மரியாதை மிகவும் இருந்து வந்தது. அந்த காலத்திலே இந்த மோட்டார் பைக் ஒன்றும் இருக்கவில்லை. புஷ் பைஸ்கால் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் பாதையிலே போய் வருவார்கள். அதன் பிறகு சைக்கிள் ஒவ்வொருவரும் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலத்திலே ஒரு பெரிய பைஸ்கால் ஒன்று 75 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாய்க்கு தான் வாங்குவார்கள். இது கிட்டத்தட்ட 1960, 62, 65 மாதிரி சைக்கிள் இல்லை. பிறகு எல்லோரும் வாங்க எடுத்ததுக்கு பின்னால் ஒரு பெரியவர் சைக்கிள் பழக முடியாதவர் பாதையில நடந்து வந்தால்
கண்டவுடனே இறங்கி இன்னும் அந்த பாரம்பரியம் வாரங்கள் நிறைய இருக்கிற ஜமாத் வரும் பொழுது சின்ன பிள்ளைகள் எல்லாம் சைக்கிள்ல இருந்து இறங்கி செல்கிறார்கள். இப்போ நான் பள்ளிக்கு வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து போகும் பொழுது கூட இப்பொழுது அரிதாகி வருகிறது. இருந்தாலும் பாடசாலை பிள்ளைகள் எங்களை கண்டு இறங்கி கொஞ்சம் மரியாதை செய்துவிட்டு பழக்கத்தை காண்கிறோம். ஜனாசாக்கள் விழுந்தால் சகலரும் கடைகளை அடைத்து அந்த நேரத்திலே 2 மணி அவர் கடைகள் பூட்டப்பட்டு எல்லோரும் ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். ஜும்மா நாளையிலே சகலரும் நேர காலத்தோடு வந்து விடுகிறார்கள். அந்த காலத்திலே தொப்பிகள் அதிகமாக காணப்படவில்லை. அண்மை காலமாக 10-20 வருட அனைத்து பேர்களும் அந்த கை லேஞ்சி கட்டி ஜும்மாவுக்கு வருவார்கள். பெரியவர்கள் தலைப்பாகை அணிந்து கொள்வார்கள் தொப்பி இல்லாத காலத்தில். பிறகு அந்த லேஞ்சு கட்டும் பழக்கம் தொப்பிக்கு மாறி தொப்பி மூலமாக அனைவர்களும் பள்ளிக்குள்ளே 2000-3000 பேர் இருக்கின்ற இந்த ஜும்மா பள்ளி வாசலிலே அனைவரும் தொப்பிதான். யாராவது ஒரு தொப்பி இல்லாமல் இருப்பதை கண்டால் சொல்வார்கள், இன்று யாரோ ஒரு வெளியூர் ஆள் வந்து ஜும்மா தொழுது போகிறார். அப்படியாக அது அந்த மரபு தெளிவாக தெரியும். இது ஊர் மரபு அல்ல, இது வெளியூர் மரபு ஒன்றை ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அதை அவர்கள் மிச்சம் பொருட்படுத்துவதும் இல்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. அது சகஜம். ஒரு பிரயாணி திடீரென்று வரும்பொழுது அவருக்கு இப்படித்தான் அணிய வேண்டும் என்ற கட்டளை எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் தேவைப்பட்டால் தொப்பிகள் ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கு, அவர் எடுத்து அணிந்து கொள்ளலாம். அதே போல மிக முக்கியமான விஷயம் தான் மதவாக்குள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? பாரம்பரியம் கட்டாயம் 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 மிக முக்கியம். நம்முடைய மார்க்க அடிப்படையிலே ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. தமிழ் மரபுல கூட ஒழுக்கம் உயிரிலும் மேலானது. அரபிலே ஒரு இது இருக்கிறது, அல்ல அதபு ஒழுக்கமாகிறது தங்கத்தை விட மிக மேலானது. கைரும் மின் தஹபி, தங்கத்தை விட கோல்டு, தங்கத்தை விட மிக பெருமதியானது மனிதன். எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு பணம் சேகரித்தாலும், எவ்வளவு அறிவை தேடிக்கொண்டாலும், வைத்தியரானாலும் சரி, இன்ஜினியரானாலும் சரி, அவரிடத்திலே மரியாதை ஒழுக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை சமூகம் மதிப்பது மிக குறைவு. அந்த அடிப்படையிலே இந்த ஊரை நிறைய பயான்களை கொண்டு, நிறைய பயான்கள், இந்த கட்டுக்கோப்பை நிறைய வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நிறைய ஒழுக்க விழுமியங்கள் பற்றி ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக அடிக்கடி உபன்யாசங்கள் நடத்தி வருகிறார்கள். நிறைய பணங்கள் அதுக்காக வேண்டி செலவிடப்படுகிறது. 8 பள்ளிகளுக்கும் அதிகமான நிகழ்ச்சிகளை வைத்து பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக பாடசாலையிலே கற்கின்ற OLAN படிக்கின்ற மாணவர்கள் சம்பந்தமாகவும் ஒழுக்கங்கள், தேவையில்லாத அநாகரிகமான கொள்கைகள், போக்குகள், பழக்க வழக்கங்கள் ஊருக்குள் ஊடுருவினால் எங்களுடைய பாரம்பரியம் கட்டுவிடும் என்பதற்காக வேண்டி நிறைய பரிபாலன சபை, எந்த பரிபாலன சபை வந்தாலும் மிக முயற்சி செய்து இந்த எமது மதவாக்குள மக்களுடைய பழங்கால சொத்து செல்வம் என்ற வகையிலே இதை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி அவர்கள் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒன்று, நாட்டிலே எங்குமே காண முடியாத ஒரு பயங்கர ஒரு மக்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு சட்டம். இந்த ஷரியத்துக்கு அல்லது பள்ளி பரிபாலன சபைக்கு கட்டுப்படாமல், ஷரியத்துக்கும் பரிபாலன சபையினுடைய திட்டத்துக்கும் கட்டுப்படாமல் இருப்பவர்களை அக்காலத்தில் கடுமையாக ஊரை விட்டு நிற்கிறார்கள். ஒரு நிர்வாகத்தின் கீழ் தான் அனைவரும் போவார்கள். காலப்போக்கில் இந்த மனித உரிமை என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் உருவாகி வந்ததுக்கு பின்னால் அதை அந்த சட்டத்தை கொஞ்சம் இலகுபடுத்தி பரிபாலன சபை, இவன் மதுபான் மருந்துகிறான், இவன் சொன்னால் கேட்க மாட்டான், இவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கினது என்று சொல்லி பள்ளியில அறிவித்தால் தான் இவன் திருந்துவான் என்று சொன்ன முறையில இப்பொழுது பள்ளி பரிபாலன சபையில அவனை கூப்பிட்டு விசாரித்து செய்ய வேண்டாம் என்று பல முறை அவனுக்கு உபதேசம் பண்ணி கேட்காவிட்டால் இன்னாரை நாங்கள் எங்களுடைய பள்ளி பரிபாலன சபையின் கட்டுப்பாட்டில் இருந்து
நாங்கள் அவருடைய நல நட்டங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வார். ஜும்மா தினத்தில் அனைவரும் 2000-3000 மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிடுவார்கள். இந்த பயத்தினால் அடுத்த வாரம் அல்லது அடுத்த வாரம் வந்து மன்னிப்பு கோரி பள்ளி புத்தகத்திலே என் வாழ்க்கையிலே நான் அப்படியான திருட்டுத்தனமோ குடிபோதைகளோ வேற ஏதாவது கட்டுப்படாமல் உங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தாமலோ இருக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்து ஒப்பந்தம் செய்து குடும்பம் எல்லாம் அவருக்கு பேசி பள்ளியோடு சேர்க்கின்ற பயங்கர சட்டம் உண்டது. இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அது இந்த ஊர் மக்களுடைய ஒற்றுமையின் பேரில் தான் சகலரும் ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்றதால இந்த சட்டம் செய்யப்படுகிறது. பழைய முறையில ஊரை விட்டு நீக்கினால் யாரும் கேட்பதற்கு இல்லை. இப்பொழுது இந்த எல்லா பிள்ளைகளும் எல்லாருக்கும் சட்டம் தெரியும். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் சொன்ன இந்த இலங்கை நாட்டினுடைய சட்டங்கள் சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு பிள்ளையை ஒரு ஆசிரியர் தண்டித்தாலும் மதரசாவிலே குர்ஆன் மதரசாவிலே தண்டித்தாலும் 119 என்று சொல்லி அடிச்சு அங்கிருந்து பொலிசு வந்து அவருடைய கையிலே இருந்த அடையாளங்களை முதுகிலே இருந்த பிரம்பால் அடித்த அடையாளங்களை எல்லாம் கண்டு பேசுகின்ற காலமடியினால அந்த கடுமையான சீர்திருத்த தண்டனைகள் இப்பொழுது எமது ஊரில் குறைந்து வந்து இந்த இதை மட்டும் பள்ளி கட்டுக்கோப்பை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அரசாங்கத்திலும் நாங்கள் சட்டத்தரணிகள் லோயர்மாரிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவரை முற்றாக கடையிலே சாமான் கொடுக்க வேண்டாம், அவரோடு பேச வேண்டாம், நீக்க வேண்டாம், உங்களுடைய பரிபாலன சபைக்கு கட்டுப்பட இல்லை என்று சொன்னால் அது போர்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அதுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னபடினால் அப்படி செய்து இருக்கிறார்கள். பழைய சட்டம் இதை விட கடுமையானது. அது இப்பொழுது அது மக்களை பாதிக்கிறது. பாடசாலைக்கு எடுக்க மாட்டார்கள், மதரசாவுக்கு எடுக்க மாட்டார்கள், திருமண வீடுகளுக்கு எடுக்க மாட்டார்கள். அவரை இந்த விலக்கப்பட்டவரை அப்படியாக இருந்து வந்த ஒரு சிறந்த ஊரு இன்றும் 70% அந்த பழைய மரபு எங்களுடைய கண்ணுக்கு தெரிய வருகிறது. பாடசாலை மாணவர்கள் முதியவர்கள் எல்லாம் பல நன்மையான நிறைய இருக்கிறது. அதனால நாங்கள் மக்களிடத்திலே இருந்து நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறோம். புகழ் இந்த கட்டுக்கோப்பின் காரணமாக மக்களுடைய துஆவும் பரக்கத்தும் புகழும் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து கூட ஜமாத் வரும், பாகிஸ்தான்ல இருந்து வரும், இந்தியாவில் இருந்து வரும், டில்லியில இருந்து வருவார்கள். இன்னும் இந்தோனேசியாவில் தூனிசியா இந்த கிட்டடியில ஒரு அரபு ஜமாத்து கொண்டு வந்த இடத்துல அரபிகள் வந்திருக்கிறார்கள் சொல்லி நான் போய் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய அரபு கொஞ்சம் வித்தியாசம், எங்களுக்கு அந்த அரபு கொஞ்சம் ஓடுவது குறைவு இருந்தாலும் அஹ்சன் பலத் ஹாதா கர்யா ஜய்யித் ஜித்தன் குல்லு الناس يحسنوا الاخلاق والادب كلهم بخير الناس جيد جدا முற்றிலும் மிக திறமையான ஊருன்னு சொல்லி அவர் ஒரு மனிதரை என்னிடத்திலே புகழ்ந்தார். மதவாக்குலத்தின் பாரம்பரியங்களை எடுத்துக்கொண்டால் முன்னிய பாரம்பரியங்கள் இன்னும் எதிர்காலத்தில் வர வேண்டும். இந்த மக்களுக்கு மதவாக்குல மக்கள் அதே போல மதவாக்குலத்தில் அண்டிய பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன கூற வருகின்றீர்கள்? அதாவது நிறைய பாரம்பரிய அனுஷ்டானங்கள் இருந்தது, அவை மார்க்கத்துக்கு உட்பட்டும் இருந்தது, மார்க்கத்தில் கூறப்படாத வகைகளும் நடந்து வந்தது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பேரிலே சகல வீடுகளிலும் மௌலூது ஓதுவார்கள், சுபஹான மௌலூதி என்று ஓதுவார்கள். யாசீன் பத்ர் சுஹதாக்களுடைய பேரிலே ஒரு மௌலூது கொடுத்து வந்தார்கள். அடுத்ததாக திங்கள் வெள்ளியிலே எல்லா வீடுகளிலும் சூரத்து யாசீன்கள் ஓதி துஆ செய்வார்கள். ஆஷூரா தினத்திலே பள்ளி வாசலிலே ஒன்று கூடி வீடுகளிலே ஒன்று கூடி யாசீன்கள் துஆ செய்தார்கள். ஷஅபான் 15ஆம் நாள் இவைகளிலேயும் மிக பழமையாக இருந்து வந்தது. அதுகள் எல்லாம் இப்பொழுது காலப்போக்கிலே விடுபட்டு போயிருக்கிறது. அவைகள் அதிகமாக மக்கள் அதை கடைபிடித்து வருவார்களே ஆனால் வீடுகளிலே பரக்கத்து உண்டாகும், பிள்ளைகளிடத்திலே அறிவு உண்டாகும், குர்ஆன் உண்டாகும், யாசீன்கள் எல்லாம் வாய்ப்பாடமாக இருக்கும். வீடுகளிலே ஜனாசா விழுந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் 40 நாள் 30 40 50 100 பேர் கூட சில இடத்துல ஒன்று கூடி யாசீன் ஓதுகிற பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை விமர்சித்தாலும் அதில் நிறைய நன்மைகள் உண்டு.
அது அந்த காலத்திலே சில ஆதாரங்களை வைத்துத்தான் இந்த வஃபாத்தான மனிதனுக்கு துவா செய்ய மக்கள் செய்தார்கள். இப்படியான சில கொள்கைகள் பாரம்பரியமாக திருமண முறைகளை எடுத்துக்கொண்டார். பழைய மாதிரியே திருமணம் ஆலிம்கள் மூலமாக திருமணம் நடாத்தி வைக்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு அந்த காலத்திலும் கடிதம் கொடுப்பார்கள், திருமணம் நடத்தி வைக்கும்படி. பள்ளி பரிபாலன சபை போய் அந்த மாப்பிள்ளையை கூட்டிக் கொண்டு வைத்து சொல்லி பெண் வீட்டுக்கு போய் இரவு காலங்களில் மாத்திரம்தான் திருமணம் நடக்கும். இரவில தான் சாப்பாடு கொடுப்பார்கள், பந்தல் கட்டி இருந்தது. இப்போ உள்ள இதற்கும் அதுக்கும் உணவு வகைகளிலே நிறைய நவீன உணவு முறைகள் இருக்கிறது. அக்காலத்திலே சோறு இருந்தது. சேனையில உள்ள வட்டக்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற வகைகள் தான் பிரதான கறி. ஆனால் மானிறைச்சி, மனையிறைச்சி நிறைய இருந்தது. மாட இருக்கிறது குறைவு. இவைகள் எல்லாம் இருந்தது. ஒற்றுமையாக திருமணங்கள் நடந்து வந்தது. நிறைய இன்னும் படிப்படியாக ஒன்றொன்றாக சொல்வதா இருந்தால் அமைதியாக இருந்து 2-3 மணி நேரம் ஊரின் வரலாறு, பண்பாடு சொல்ல வேண்டி இருக்கலாம். இது நான் புறக்கி எடுத்த மக்களிடத்திலிருந்து கேள்விப்பட்டது. இன்னும் என்னை விடவும் தெரிந்த சில மக்கள் ஊருக்குள்ளே நிறைய இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் நீங்கள் இது சம்பந்தமான கருத்துக்கள் கேட்டால் தெளிவாக செல்வதற்கு இடம் இருக்கிறது. இது நான் ஆசைக்காக வேண்டி சில பெரியார்கள் 100 வயதை தாண்டிய சில பெரியார்களிடத்துல கூட இந்த ஊரின் வரலாறு சொல்லுங்கள் அப்பான்னு சொல்லி கேட்டு நான் தேடி எடுத்த துண்டுகள் இதையும். உண்மையிலே இவரை பொறுத்தவரையிலே பல கஷ்டங்களுக்கு, சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த ஊரின் வரலாறை திரட்டி இருக்கிறார். அவருக்கும் நாங்கள் தேடல் மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நீங்களும் அறிந்திருங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதின் நிலைப்பாடு என்ன? ஒரு சில நண்பர்கள் என்று சொல்ல முடியாது, பேரன்மார்கள் போன்ற ஒரு சில இந்த காலத்தில் படித்த வாலிபர்கள் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கிராமத்தை மக்கள் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். பல ஊர்களுக்கும் இது வெளிநாடுகளுக்கும் போகக்கூடும் என்று சொல்லி நீங்கள் ஒரு பேட்டியை தேடல் நிகழ்ச்சியா இப்படி நீங்களும் தேடல் மீடியா நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒரு செய்தியை கொடுங்களே என்று அதிலே காரியமாற்றி கொண்டிருக்கின்ற சில உறுப்பினர்களும் எனது இல்லத்துக்கு வேண்டிக் கொண்டார்கள். அது இந்த ஊரினுடைய சிறப்பை தெரிந்திருந்தும் அதை ஒரு அளவாவது அரைவாசியாவது நாம் இந்த பிள்ளைகளிடத்தில் வருங்கால சந்ததியிடத்திலே கொடுத்தால் அவர்கள் அதை பாதுகாத்து எதிர்காலத்தில் நமது கிராமம் பற்றி ஒரு கட்டுரையோ வேறு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டி வந்தால், இன்னும் ஊருடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அப்போ அவைகளை இவர்கள் சொல்லி பயனடைவார்கள் என்ற நோக்கத்திலே தான் முடியாதென்று மறுக்காமல் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த முயற்சி விடாமுயற்சியாக இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சகாக்களும் இந்த முயற்சியிலே ஈடுபடுங்கள். அதிலே வரலாறு என்ற பாடத்திட்டத்துக்கு சட்டப்படிக்கு வரலாறு எல்லாருக்கும் உண்டு, மார்க்கத்துக்கும் உண்டு, சகல மதத்தவர்களுக்கும் உண்டு, சகல கிராமத்துக்கும் உண்டு, ஒரு மனிதனுக்கும் வரலாறு உண்டு. அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த வரலாறு திரட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இன்னும் பல வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் இந்த பொருள்களுக்கு சொல்வதை போன்று சந்தைப்படுத்த வேண்டும் என்று மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதற்கு உழைக்கிறீர்களே, அதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வானாக. இந்த முயற்சியை நீங்கள் கைவிடாது செய்து இதிலே வெற்றி காண்பதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் துணை செய்வானாக என்று கூறி உங்களுக்கு துஆ செய்து கொண்டு, அதே போன்று இந்த தேடல் மீடியா நீங்களும் அறிந்திருங்கள் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கைகோர்த்திருந்த அருக்கம் அவர்கள், அதே போன்று சாஹிர், அதே போன்று உறுப்பினர் அஃப்ரான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இங்கு வளவளராக இங்கு வரை தந்திருக்க யூசுப் மௌலவி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.